இப்போ டேட்டா டைப்ஸ் தெரிஞ்சிருச்சு. அந்த டேட்டா டைப் வச்சு எப்படி வேரியபிள் உருவாக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த வேரியபிளை வந்து 3 விதமா நம்ம உருவாக்கலாம். இந்த வேரியபிளை நம்ம வந்து 3 விதமா உருவாக்கலாம். அந்த வேரியபிள் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், ஸ்டாட்டிக் வேரியபிள் ஆர் கிளாஸ் வேரியபிள், அப்புறமா லோக்கல் வேரியபிள். இந்த 3 விதமா நம்ம வேரியபிள்ஸை டேட்டா டைப் வச்சு உருவாக்கலாம். ஓகேங்களா? அது எப்படி பண்றது இப்போ பார்ப்போம். இப்போ நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். local static instance.java. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நான் மெயின் மெத்தட் வழக்கம் போல கிரியேட் பண்றேன். அப்புறமா இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன், public static void show. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஒரு லோக்கல் வேரியபிள் கிரியேட் பண்றது பார்க்க போறோம். லோக்கல் வேரியபிள்ன்றது எந்த வேரியபிளை சொல்லுவோம்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணீங்கன்னா அந்த வேரியபிள் பேர் வந்து லோக்கல் வேரியபிள் சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ லோக்கல் ஸ்டாட்டிக் இன்ஸ்டன்ஸ் சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த கிளாஸ் உடைய பாடி எது வரைக்கும் இருக்கு, லைன் நம்பர் 3ல இருந்து லைன் நம்பர் 13 வரைக்கும் அந்த கிளாஸ் உடைய பாடி. அந்த கிளாஸ் உடைய பாடிக்குள்ள நம்ம ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம், வேரியபிள் உருவாக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கிளாஸ்ல வந்து 2 ஃபங்க்ஷன் இருக்கு. ஒன்னு void show நான் கிரியேட் பண்ண ஃபங்க்ஷன், இன்னொன்னு வந்து மெயின்றது நார்மலா நம்ம கிரியேட் பண்ற ஃபங்க்ஷன். அதை நம்ம ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்றதுக்கு நம்ம உருவாக்குவோம் அந்த மெயின் ஃபங்க்ஷன். இப்போ 2 ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல போயிட்டு நான் int a கொடுக்குறேன், int a = 13 தரேன். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டீங்கன்னா, வேரியபிள் நேம் உருவாக்கிட்டீங்கன்னா அந்த வேரியபிள் நம்ம வந்து லோக்கல் வேரியபிள் சொல்லுவோம். லோக்கல் வேரியபிள். அதுக்கப்புறமா இந்த ஃபங்க்ஷனை பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். ஏன்னு பிரிண்ட் பண்றேன். இப்போ இந்த ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன், இது ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்றதுனால இந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணலாம், அழகா எப்படி கால் பண்ணிடலாம். லோக்கல் ஸ்டாட்டிக் இன்ஸ்டன்ஸ் டாட் ஷோன்னு கொடுத்தாலே வந்துடும். இங்க பாருங்க, இந்த ஐடியில பாருங்க, டாட் கொடுத்தோன்னே இங்க ஷோ இருக்குதுங்களா, ஷோன்னு காமிக்குது, அதை கிளிக் பண்ணா இங்க வந்துடும். இதுதான் ஐடியோடைய மகிமை. நம்ம கமாண்ட்ல என்ன அது மாதிரிலாம் பண்ணல, நம்மளுக்கு தெரியணும் என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு. ஆனா இங்க டாட் கொடுத்தா இந்த கிளாஸ்க்குள்ள என்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்குன்றத அசால்ட்டா காமிச்சிருது. ஓகேவா? இப்போ லோக்கல் ஸ்டாட்டிக் இன்ஸ்டன்ஸ் ஷோன் கொடுத்த உடனே ஆகும் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும் போது அப்பதான் இங்க வந்து வேரியபிள் உருவாகும். இந்த வேரியபிள் உருவாயிட்டா அது பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆயிட்டு முடிச்ச உடனே இந்த ஃபங்க்ஷன் விட்டு வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா இந்த ஏன்ற வேரியபிள் வேல்யூ போயிடும், இல்லாம போயிடும், அழிஞ்சு போயிடும். அப்போ லோக்கல் வேரியபிள் லைஃப் என்னது, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான். அந்த வேரியபிளை நீங்க இந்த இடத்துல நீங்க பிரிண்ட் பண்ண நினைக்கிறீங்க, இதே வேரியபிளை இங்க பிரிண்ட் பண்ண நினைக்கிறீங்க, பிரிண்ட் பண்ண முடியாது. கம்பைலர் எரர் cannot be a cannot be resolved to a variable. இந்த ஏன்ற வேரியபிள் வந்து இந்த ஏன்ற வார்த்தை வந்து வேரியபிள் மாதிரியே இல்ல, இது என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லுது. அதாவது அதோடைய அர்த்தம், அதான் இதோடைய அர்த்தம். ஓகேங்களா? இந்த ஏன்ற வேரியபிள் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லுது. ஏன்னா இந்த ஏன்ற வேரியபிள் எங்க கொடுத்துருக்கோம், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளதான் கொடுத்துருக்கோம். இதோட லைஃப் இதுக்குள்ளதான், இதுக்கு வெளியே நீங்க இதை ரெஃபர் பண்ண முடியாது. இதுக்கு பேர் தான் லோக்கல் வேரியபிள். ஓகேங்களா? ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிளை நீங்க டிக்ளேர் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் தான் லோக்கல் வேரியபிள். அதே மாதிரி நீங்க மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். int x = 40 இப்படி கொடுத்துட்டீங்கன்னா இந்த எக்ஸ்ன்ற வேரியபிள் இந்த எக்ஸ்ன்ற வேரியபிள் லோக்கல் வேரியபிள். இதோட லைஃப் எதுக்குள்ள இருக்கும், இந்த மெயின் மெத்தடுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். இதை நீங்க இப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இதையும் ஓகேங்களா? அப்போ இதோட ஸ்கோப், இதோட லைஃப் வந்து இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான். இது மெயின் ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருந்து இதை நம்ம கால் பண்ண முடியாது. எக்ஸா திருப்பி பிரிண்ட் பண்றேன். 30 40 பிரிண்ட் ஆகுதுங்களா? 30 40. இப்போ ஒரு வேரியபிளை நீங்க ஃபங்க்ஷனுக்குள்ள டிக்ளேர் பண்ணீங்கன்னா அது பேர் என்ன அர்த்தம், லோக்கல் வேரியபிள். இப்போ லோக்கல் வேரியபிள் எப்படி உருவாக்குறது தெரிஞ்சிருச்சுங்களா? இப்போ ஸ்டாட்டிக் வேரியபிள் எப்படி உருவாக்குறதுன்னு பார்ப்போம். ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் நீங்க உருவாக்கணும்னா ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்ட் நம்ம பயன்படுத்தணும். இப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் எப்படி உருவாக்குறதுன்னு. ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் உருவாக்கணும்னா நம்ம ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டை பயன்படுத்தி ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் உருவாக்கணும். அப்படி உருவாக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணலாம், அந்த கிளாஸ் நேம் டாட் அந்த மெத்தட் நேம் கொடுத்தீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது கால் ஆயிடும்.
இதுதான் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டாட்டிக் வேரியபிளை நீங்க வந்து ஸ்டாட்டிக் கீவேர்ட் வச்சு தான் உருவாக்க முடியும். அது எப்படி உருவாக்குறதுன்னு பார்ப்போம். ஸ்டாட்டிக் எம்ப்ளாயி நேம் ஈக்குவல் டு சுரேஷ் ஸ்டாலின். ஸ்டாட்டிக் அப்புறமா ஸ்ட்ரிங் கொடுக்கலாங்க. ஸ்டாட்டிக் ஸ்ட்ரிங் எம்ப்ளாயி நேம் ஈக்குவல் டு சுரேஷ் ஸ்டாலின். என்னோட வேரியபிள் நேம் என்னது? எம்ப்ளாயி நேம். அந்த வேரியபிள் டைப் என்னது? ஸ்ட்ரிங் டைப். அந்த ஸ்ட்ரிங் வேரியபிள் டைப் என்ன வேரியபிள் டைப்பா கொடுத்துருக்கேன்? ஸ்டாட்டிக் டைப்பா கொடுத்துருக்கேன். அப்போ இந்த வேரியபிள் வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள். இந்த வேரியபிளை வந்து நான் அழகா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ற மாதிரியே கால் பண்ணலாம். எப்படின்னா the class name dot இங்க பாருங்க, இங்க வந்திருக்கும் பாருங்க, class name dot எம்ப்ளாயி நேம் வந்திருக்குங்களா? டாட் கொடுத்தோன்னே எம்ப்ளாயி நேம் தெரிஞ்சு இங்க விசிபிளா இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ண இது மாதிரி கால் பண்ணலாம். ஒரு கிளாஸ் நேம் டாட் அந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் நம்ம கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வேல்யூ இங்க பிரிண்ட் ஆகும். இப்படிதான் ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் நம்ம கால் பண்ணணும். அதே எப்படி நீங்க ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை கால் பண்றீங்களோ அதே மாதிரி தான் ஸ்டாட்டிக் வேரியபிள் நம்ம ஒரு கிளாஸ்ல இருந்து கால் பண்ண முடியும். சுரேஷ் ஸ்டாலின் பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? x equal to 30. இங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், மெயின் மெத்தடுக்குள்ள int x equal to 40 கொடுக்குறேன். லோக்கல் இன்ஸ்டன்ஸ் டாட் ஷோன்னு கொடுக்குறேன். அப்புறமா ஷோன் கொடுத்தவொடனே இந்த ஷோ மெத்தட் கால் ஆகும். ஷோ மெத்தடுக்குள்ள int a 30 கொடுக்குறேன். அந்த 30 இங்க பிரிண்ட் ஆகுது. அதான் இங்க பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் சொல்லி x பிரிண்ட் பண்றேன். x ஓட வேல்யூ என்ன? 40 இங்க பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறமா சிஸ்டம் டாட் பிரிண்ட் கொடுத்துட்டு லோக்கல் ஸ்டாட்டிக் இன்ஸ்டன்ஸ் டாட் எம்ப்ளாயி நேம் சொல்லிட்டு இதை நான் கால் பண்றேன். அதனால இங்க சுரேஷ் ஸ்டாலின் பிரிண்ட் ஆகுது. இப்போ ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் எப்படி உருவாக்குறதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு லோக்கல் வேரியபிள் எப்படி உருவாக்குறதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அடுத்து நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எப்படி உருவாக்குறத பார்க்க போறோம். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்க int y intன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ கொடுக்குறீங்க. நான் இப்போ int y ஈக்குவல் 10 கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல எதுவுமே நான் கொடுக்கல, ஸ்டாட்டிக்னு எதுவுமே நான் கொடுக்கல. இது மாதிரி கொடுத்துட்டாலே அந்த வேரியபிள் வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் சொல்லுவாங்க. அந்த வேரியபிள் வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இந்த வேரியபிள் வந்து நீங்க டைரக்டா கிளாஸ் நேம் டாட் ஒய்ன்னு கொடுக்க முடியாது. அதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். அந்த ஆப்ஜெக்ட் வழியா தான் நம்ம வந்து அந்த வேரியபிள் வேல்யூ வாங்க முடியும். இப்போதைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஓகேவா? இப்போ ஆனா ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டேன். எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? நார்மலா ஒரு வேரியபிளை, ஒரு லோக்கல் வேரியபிள் எப்படி உருவாக்குவீங்களோ அந்த வேரியபிளை இந்த கிளாஸ் லெவல்ல கொடுக்கணும். அதுக்கு அது மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா அது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டாட்டிக் வேரியபிளையும் அந்த கிளாஸ் லெவல்ல கொடுக்கணும். நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இதுதான் கிளாஸ் பாடி, இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுது. அந்த கிளாஸ் லெவல்ல இந்த கிளாஸ்க்குள்ளே நான் இதை கொடுத்துருக்கேன், ஸ்டாட்டிக் வேரியபிளையும் இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளையும். ஆனா லோக்கல் வேரியபிள் மட்டும் எப்படி கொடுப்போம்? ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுப்போம். அதான் லோக்கல் வேரியபிள். இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் இந்த கிளாஸ்க்குள்ள நீங்க எங்க வேணா ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆனா இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அது மாதிரி பண்ண முடியாது. அதுக்கு சில ப்ராசஸ் இருக்கு. அதாவது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் நம்ம அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் நம்ம கால் பண்ண முடியும். அதான் ஆப்ஜெக்டை பத்தி நான் சொல்லும்போது உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எப்படி உருவாக்குறதுன்றத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அவ்வளவுதான். இப்போ இங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்க அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை கால் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இங்க டாட்னு சொன்னாலே எம்ப்ளாயி நேம் வந்துருச்சு. ஆனா இங்க பாத்தீங்களா ஒய்ன்ற வேல்யூவே வரல. இங்க ஏன் வரலன்னா அது வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் நம்ம கிளாஸ் நேம் டாட்னு சொல்லி கால் பண்ணவே முடியாது. ஓகே? அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அது இப்ப நான் சொல்லி தரல. ஆப்ஜெக்டை பத்தி சொல்லும்போது உங்களுக்கு சொல்றேன். ஓகே இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் எப்படி உருவாக்குறது தெரிஞ்சிருச்சு, ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எப்படி உருவாக்குறது தெரிஞ்சிருச்சு, ஒரு லோக்கல் வேரியபிள் எப்படி உருவாக்குறது தெரிஞ்சிருச்சு. இன்ஸ்டன்ஸ் வேரியபிளும் ஸ்டாட்டிக் வேரியபிள் நம்ம கிளாஸ் லெவல்ல உருவாக்கி இருக்கோம். லோக்கல் வேரியபிள் நம்ம மெத்தட் லெவல்ல உருவாக்கி இருக்கோம். மெத்தட் லெவல்ல உருவாக்கி இருக்கோம். ஓகேங்களா? இப்போ நான் இது வரைக்கும் நடத்தின வேரியபிள்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன்னு நம்புறேன். நான் அப்படி புரியலன்னா உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் டெஃபினட்டா எனக்கு கொஸ்டின் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இப்போ அடுத்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜாவா ஆப்ரேட்டர்ஸ், ஜாவா டிசிஷன் மேக்கிங் அண்ட் லூப்ஸ்.
இதுலலாம் எப்படி ஒர்க் பண்றதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகுதான் நான் குரூப்ஸ்க்கு வர முடியும், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்க்கு வர முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏதாவது கேள்வி இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.